அல்லேலூயா. இந்த சிலுவை தியான வேத பாடத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். சிலுவையிலே அவர் பேசின 7 வார்த்தைகள், அதிலே 7 விதமான உபதேசங்களாக 7 விதமான ஆலோசனைகளை நான் தொகுப்பாக நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். அவர் பேசின வார்த்தைகள், அதை நான் இப்படி சொல்லுகிறேன், அவர் செய்த உபதேசம், அவர் மலைப்பிரசங்கத்தில் செய்த உபதேசங்கள் இருப்பது போலவே இந்த சிலுவையின் உபதேசத்தை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் செய்த 6வது உபதேசம் என்ன? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய கடைசி நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார். தன்னை என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அது எதை குறிக்கிறது? தான் இந்த பூமியிலே வந்து கிறிஸ்துவாக அவர் வந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வந்ததை அவர் உணர்த்தும் விதமாய், என்னை எதற்காக கர்த்தர் அனுப்பினாரோ, நம் காலையில் கூட தியானித்ததின் போல, எதற்காக அனுப்பினாரோ அனுப்புனதை சரியாய் செய்வதற்கு அனுப்பின ஆண்டவரிடத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அவர் உணர்த்தின விஷயம், உபதேசித்த காரியம் என்ன? 6வதாக அவர் கொடுத்த உபதேசம் என்னவென்றால், அவர் சொன்ன காரியம், நமக்கு அவர் சொன்ன காரியம், நம்ம எல்லாரையும் செய்யும்படி சொன்ன காரியம் அர்ப்பணிப்பு. என் ஆவியை ஒப்பு கொடுத்தேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ இவர் அர்ப்பணிக்கிற அவர் பிதாவின் சித்தத்தை முடித்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக, அவர் அனுப்புனார்னா அந்த அனுப்பின வேலையை செய்யணும். யோவான் 17:4 அவர் தெளிவாய் ஜெபிக்கிறார். இயேசு ஜெபிக்கும் பொழுது இப்படி ஜெபித்தார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நீ என்ன செய்யணும்னு சொல்லி அனுப்பினீரோ அதை நான் செய்து விட்டேன் ஆண்டவரே என்று தன் ஆவியை அவர் என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். அது எதை குறிக்கிறது? ஒரு அர்ப்பணிப்பை குறிக்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த 6வது உபதேசத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு அர்ப்பணிப்பு. நீங்களும் நானும் எவ்வளவு அர்ப்பணித்து இருக்கிறோம்? நாம் அர்ப்பணிப்பை சரியாய் செய்யும்போது தான் பிதாவின் சித்தம் நிறைவேறுகிறதாயிருக்கும். அவருடைய அர்ப்பணிப்பிலே 2வதாக 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டது அவனை அழிக்கும்படிக்கு, அதை அவர் செய்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் சாத்தானின் கிரியைகளை கால்களின் கீழே என்ன செய்வாராம்? நசுக்கி போடுவார். அப்போ இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவர் அர்ப்பணித்த அந்த உபதேசம் என்னவென்றால், அவருக்கு சொல்லப்பட்டதை, அவர் அனுப்பப்பட்டதை அவர் நிறைவேற்றி முடித்தார். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். சகலவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். 1 பேதுரு 2:24 அதை சொல்லுகிறது, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ அவரே நமக்காக பாவமானார், அவர் நம்மை ரட்சித்தார், அவர் மன்னித்தார், ரட்சித்தார், அவர் நமக்காக நம்மை பராமரிக்கும்படி சொன்னார். தொடர்ந்து நாம் தியானித்தபடியாக ஆண்டவர் ஒவ்வொன்றாய் சொல்லி வருகிற வேளையிலே 6வது உபதேசமாக அர்ப்பணிப்பை குறித்து அவர் தெளிவாய் சொல்லுகிறார். தான் பாவம் இல்லாதவராய் இருந்தாலும் நம்மை மீட்கும் பொருட்டு பாவம் ஆகும்படியும் அர்ப்பணித்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஆமென். அவர் ஒரே தரம் வெளிப்பட்டு
அவர் என்ன செய்தாராம் பாருங்க. 1 யோவான் 3:5 சொல்லுகிறபடி, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவரே நமக்கு கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரால் இந்த அர்ப்பணிப்பின் மூலம், இந்த அர்ப்பணிப்பின் செயலால் தன் ஆவியை ஒப்பு கொடுத்த தேவன், அவர் பிதாவின் சித்தம் செய்தது போல நீங்களும் நானும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம் என்ன? நீங்களும் நானும் கரையற்றவர்களாய், கற்புள்ளவர்களாய், நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தில் பாவங்களை நீக்கி அவர் நம்மை நீதிமான ஆக்கினதை, நம்மை பரிசுத்தமாக்கினதை வெளிப்படுத்தும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்பதே அர்ப்பணிப்பாய் இருக்கிறது. நாம் அதை செய்யும்போது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.